இந்த திமுக என்று இன்றைக்கு எல்லோருமே இன்றைக்கு பெயரிடுகின்ற ஒன்றுனா இன்னைக்கு நாட்டு நடப்பில் இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க தமிழ்நாட்டு மக்கள்னா திமுக இல்லைங்க அது அண்ணா ஆரம்பிச்ச காலத்தோட போயிடுச்சு. இப்போ அதுக்கு திமுகன்றாலே ட்ரக் மாஃபியா கழகம், அதாவது ட்ரக், டி ஃபார் ட்ரக், எம் ஃபார் மாஃபியா, கே ஃபார் கழகம், ட்ரக் மாஃபியா கழகம் அப்படி என்று இன்றைக்கு ஆகிவிட்டு இன்றைக்கு எங்கும் எதிலும் ஒரு தமிழ் என்பது போய் இப்போ எங்கும் எப்போதும் எங்கேயும் எங்கும் எப்போதும் எங்கேயும் தாராளமாக கிடைக்கின்ற ஒரு போதைப் பொருள்னா இன்னைக்கு நான் சொன்ன இத்தனை பொருள் இந்த பீட்டா மெத்தமெல்லாம் தாராளமாக கிடைக்கின்ற ஒரு நிலையில இதை கட்டுப்படுத்தி ஒரு சமுதாயத்தை நெறிமுறைப்படுத்தி அதன் மூலம் ஒரு மாணவ மாணவர்கள் இளைஞர்கள் அதுவும் சமுதாயத்தில் பொதுமக்கள் யாரும் சீரழியாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. ஆனால் அதையெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு ஒரு ஆளும் தரப்பே இன்றைக்கு அதற்கு ஊக்கப்படுத்துவது என்பதுதான் இன்றைக்கு ஒரு மிகவும் ஒரு வேதனைக்குரிய நாம் எல்லாம் துயரப்படக்கூடிய ஒரு கண்டனத்துக்குரிய விஷயமா இருக்கும். குறிப்பா ஜாஃபர் சாதிக் அவரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2500 கோடிக்கு பெட்டாமெத்தமைன் அதை கடத்தி அது டெல்லி ஏர்போர்ட்ல பிடிச்சிருக்காங்க. ஆனா இன்னும் போலீஸ் பிடிக்கல. இதே ஒரு கள்ள ஓட்டு போட்டு பிடிச்சவனை நாங்க போய் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்றோம். பிடிச்ச எங்க மேல 24 மணி நேரத்தில் வீட்டுக்கு போலீஸ் பிடிக்குது. ஆனால் இது நாள் வரையில் இன்னைக்கு போலீஸ் தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தவரை இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்கு. ஆனா தமிழ்நாடு காவல்துறை பொறுத்தவரை அவனை தேடி கண்டுபிடித்து எந்த நடவடிக்கை இல்லை. ஏன்னா அவன் டிஎம்கேவன், அவன் அயலக பிரிவு திமுக ஆரம்பிக்கப்பட்டதில் அதுல ஒரு மாநில அளவு இருக்கின்ற நிர்வாகி. எனவே இப்படி நிர்வாகின்னும் போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் புலனாய்வுத்துறை, அதாவது சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் விங்னு சொல்லுவாங்க, அதாவது மத்திய புலனாய்வுத்துறை, அவர் வீட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேமராவில் யாரெல்லாம் வந்தாங்க, எத்தனை பேர் அவங்ககிட்ட பணம் வாங்கியிருக்காங்க, எல்லா விவரமும் வெளியில் வரும். எனவே மத்திய அரசை பொறுத்தவரை நான் கேட்டுக்கிறது தான், மாநில அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை. மாநில அரசு இவர்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற ஒரு முயற்சி தான். ஏன்னா பல பேர் பணம் பெற்றிருப்பதாக இன்னைக்கு தகவல் சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர் பணம் பெற்றிருக்காங்க, அமைச்சர்கள் பணம் பெற்றிருக்காங்க, பல முதலீடுகள் திரைப்படத்துறையிலேயே இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பத்திரிகையில் வந்த செய்தி தான் இன்னைக்கு சொல்ல முடியுது. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில ஆளும் இந்த விடியாத அரசை பொறுத்தவரை அவர்கள் மீது சாதிக்குமையும் அவரை சார்ந்தவர்கள் மீதும் இந்த மாஃபியா கேங் மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பது என்பது ஒரு ஏமாற்று வேலை. ட்ரெயின்ல இன்னைக்கு அந்த போதை வஸ்து பொருளை இன்னைக்கு சீஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு அதுக்கு என்ன இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி சொல்ல போறாரு. இப்படி ஒரு புற்றீசல் போல இன்னைக்கு கிளம்பிட்டு இருக்க. இன்னைக்கு அப்படியா இருந்தது எங்களுடைய ஆட்சியில் 1-2 சம்பவம் நடந்தா கூட அதை இருமுகரம் கொண்டு அடக்கி கொடுக்கணும். அதனால மக்களை பொறுத்தவரை நிம்மதியா இருந்தாங்க, போதைப் பொருள் கிடைக்கல, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு சர்வசாரமா கிடைக்குதுன்னா இன்னைக்கு ஆளும் விடியாத அரசு, அதுவும் ஆளும் விடிய அரசு சார்ந்த திமுக சார்ந்தவர்களே இன்னைக்கு அந்த மாதிரி வியாபாரம் செய்யறதுனால இன்னைக்கு இந்த அரசு கண்டுகொள்ள. இது ஒரு அரசு பார்த்தவுடைய அந்த ஒரு கருத்து என்பது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு முட்டாள்தனமான ஒரு முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற வேலை தான் இன்னைக்கு அவர் செஞ்சிருக்காரு ஒழிய வேற மக்கள் பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு ஆர்எஸ் பாரதியும் சரி திமுக சரி அவருடைய கருத்தை கேட்டா எள்ளி நகையாடக்கூடியவங்க தான் அவருடைய கருத்து இருக்கு.